12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 5ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு தொங்கு பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பிவடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. செங்குத்து கம்பிவடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பிவடங்களுக்கான நீளத்தை காண்க. வரைபடத்தில் அளவுகளை தெளிவாக குறிப்பிடலாம். பாலத்தின் உயரமானது 16 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 16 மீட்டர்னா கீழ்ப்பகுதியில் 3 மீட்டர், மையப்புள்ளி 3 மீட்டர் தொலைவில் இருக்கிறதுனால 16 - 3 எனும் பொழுது 13 மேல் பகுதியை குறிச்சுக்கலாம். அதே போல் அகலமானது நமக்கு 60 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளதுனால இருபுறமும் நமக்கு 30 மீட்டர் அகலம் இருக்கும். இருபுறமும் 30 மீட்டர் அகலம், இங்கேயும் 30 மீட்டர் அகலம், இதுபுறமும் 30 மீட்டர் அகலம் இருக்கும். அப்போ ஒரு முனைப்புள்ளி பரவளைய பாலத்தின் ஒரு முனைப்புள்ளியானது 30,13 எழுதலாம். கணக்கிட வேண்டியது கம்பிவடங்கள் சாலை பகுதியில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளியில் அமைக்கப்பட்டுள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே முனைப்புள்ளியில இருந்து முதல் கம்பிவடத்திற்கான தொலைவு 6, இரண்டாம் கம்பிவடத்திற்கான தொலைவுங்கிறப்ப 6 + 6 மதிப்பானது 12 ஆகும். 6 + 6 மதிப்பு 12. அப்போ முதல் முனைப்புள்ளியானது நமக்கு இந்த இடத்துல என்னன்னு குறிப்பிடலாம். 6, y மதிப்பு தெரியாது y1. இரண்டாவது புள்ளி 12, y மதிப்பு தெரியாது, அதை y2ன்னு குறிப்பிடலாம். பரவளையமானது தொங்கு பாலம் அப்படிங்கிறப்ப மேற்புறம் திறப்புடைய பரவளையமாக அமையும். சமன்பாடு எழுதிடுறோம். பரவளையம் மேற்புறம் திறப்புடையது. மேல்நோக்கி திறப்புடைய பரவளையத்திற்கான சமன்பாடு x² = 4ay. ஏதேனும் ஒரு புள்ளியை பிரதியிடலாம். ஒரு முனை புள்ளி 30,13 என எழுதியிருக்கிறோம். அந்த புள்ளியை பிரதியிடலாம். 30,13 ஆனது பரவளையத்தின் மீது உள்ளதால் 30,13 என்ற புள்ளியானது பரவளையத்தின் மீது உள்ளதால் இந்த புள்ளியை பிரதியிடும் பொழுது எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு 30, 30² 4a பெருக்கல் ஒய்யின் மதிப்பானது 13. 30² 30 பெருக்கல் 30 எனும் பொழுது மதிப்பு 900 = 4a பெருக்கல் 13. 4a பெருக்கல் 13 அப்படியே எழுதிடுறோம். இதிலிருந்து ஏயின் மதிப்பு எழுதுகிறோம். அப்படின்னா a = 900 டிவைட் டினாமினேட்டரில் 4 பெருக்கல் 13ங்கிறத அப்படியே எழுதிடலாம். 4 பெருக்கல் 13. ஏயின் மதிப்பு எழுதியாச்சு. இதில் ஒரு முனைப்புள்ளியை பிரதியிடலாம். மேலும் 6, y1 ஆனது பரவளையத்தின் மீது உள்ளதால் இதை பிரதியிடும் பொழுது y1 மதிப்பு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக பரவளையத்தின் சமன்பாட்டில் 6² = 4 பெருக்கல் ஒய்யிற்கு ஏவிற்கு பதிலாக மதிப்பு 900/4 பெருக்கல் 13 அப்படியே பிரதியிட்டுறோம். ஒய்யிற்கு பதிலாக y1 இதை சுருக்கிறோம். 6 பெருக்கல் 6 மதிப்பு 36. 4 கேன்சல் பண்ணிடுறோம். 900/13 பெருக்கல் y1. y1 மதிப்பு வேணுங்கிறப்ப இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா 900/13 y1 = 36 சுருக்கலாம். y1 இடதுபுறம் வச்சுட்டு 36 பெருக்கல் 900/13 வலதுபுறம் போகிறப்ப 13/900ன்னு வரும். சுருக்கும் பொழுது மதிப்பானது 36. இது 9வது வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணுறப்ப 4 9 36, 1 9 9 0, 1 4 4, 25 4 100 ஆகும். y1 மதிப்பானது 13/25. இதை கேன்சல் பண்ணலாம். சுருக்கும் பொழுது மதிப்பு 125 0.130ல் 5 25கள் மீதம் 5, 5ஓட 0 சேர்க்கிறோம் 50, 50ல் 2 25. எனவே y1 மதிப்பானது 0.52 ஆகும். அப்போ முதல் செங்குத்து கம்பிவடத்தின் நீளம் கணக்கிடுறோம். therefore முதல் செங்குத்து கம்பிவடத்தின் நீளம் y1 + 3 = y1 மதிப்பு 0.5 2 + 3 எனும் பொழுது 3.52 மீட்டர் ஆகும். அடுத்து இரண்டாவது கம்பிவடத்தில் இருக்கக்கூடிய முனைப்புள்ளியை பிரதியிடுறோம். 12, y2 ஆனது பரவளையத்தின் மீது அமைவதால்
ஒய்க்கு பதிலாக இப்போ எக்ஸுக்கு பதிலாக பிரதியிடக்கூடிய மதிப்பு 12. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு சமன்பாட்டில் பிரதியிடுறோம். 4 பெருக்கல் ஏயின் மதிப்பு 900/4 பெருக்கல் 13. ஒய்யிற்கு பதிலாக ஒய்2ன்னு பிரதியிடுறோம். 4 4 கேன்சல் ஆகிடுது. 12 பெருக்கல் 12 144 ஈக்குவல் டு 900/13 ஒய்2. அப்போ ஒய்2வின் மதிப்பு வேணுங்கிறப்ப ஒய்2 மட்டும் ஒய்2 இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா 900/13 ஒய்2 ஈக்குவல் டு 144. ஒய்2 ஈக்குவல் டு மதிப்பானது 144 பெருக்கல் 13/900. வலதுபுறம் போகிறப்ப தலைகீழாக கொண்டு போயிடலாம். இதை கேன்சல் பண்ணுறோம். அதே 9ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 9 9 மீதம் 5 54 6 9 54 9 9 0 0. 4ல் ஏது அடிக்கிறோம் அப்படின்னா 4 16 25 பெருக்கல் 4 100. இப்போ ஒய்2 ஈக்குவல் டு 13 பெருக்கல் 4இன் மதிப்பு 4 13 52 டிவைடட் பை 25. 25ஆல் அடிச்சிட்டோம்னா 2 25 மீதம் 2. 2ஓட 0 சேர்க்கிறோம்னா 20. 20 வகுப்படாது. அப்போ ஒரு 0 சேர்த்து இன்னொரு 0 சேர்க்கிற 200ல் 8 25. ஒய்2வின் மதிப்பானது 2.08. therefore இரண்டாவது கம்பிவடத்தின் நீளம் நீளம் எனும் பொழுது 3ஓட ஒய்2வை கூட்டிக்கிறோம். அப்போ ஒய்2 + 3 ஈக்குவல் டு ஒய்2வின் மதிப்பு 2.08 + 3 ஈக்குவல் டு மதிப்பு 5.08 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.